ஹாய் வணக்கம். இன்னைக்கு பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்ட்டு பிரேஸ்லெட்டோட அளவு வந்து ஒரு வளையல் சுற்றி அந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி நேமோட வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டி அந்த பீட் சுற்றி வச்சுட்டு இப்போ 0.7 எலாஸ்டிக் எடுத்துட்டு அதில் ஒரு அந்த பீடெல்லாம் அது இப்போ எடுத்துருக்கிற பீட் வந்து பிளாஸ்டிக் பீடு அதை எடுத்து அப்படியே பாதி பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நேம் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து, ஆனால் எலாஸ்டிக் கட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எலாஸ்டிக் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஒன்று எலாஸ்டிக் வேஸ்ட்டாக போகும், இல்லாட்டி பத்தாமல் போயிடும். அதனால் எலாஸ்டிக் கட் பண்ணாமேவும் கோர்த்துட்டே வரணும். கரெக்டாக அந்த ஆர்டர் படி அந்த லெட்டர்லாம் நேமோட லெட்டர் எடுத்து அப்படியே ஆர்டர் படி கோர்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த பீட்ஸில் இருக்குங்களா அதை எடுத்து கோர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கையோட சைஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, வளையலில் சுற்றி இப்படி இந்த பீட்லாம் வச்சு இப்போ சின்னது பெருசாக இருந்ததுன்னா வந்து ஒரு பெரிய எம்எம்மாக இருக்கும், 2 mm 4 mm இந்த மாதிரிலாம் இருக்கும் பீடு. அப்போ வந்து இந்த வளையலில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நேராக கையை சுற்றி இன்ச்சு டேப்பால் அளந்துட்டு அது எவ்வளோ வருதுன்ட்டு நேராக வச்சு அந்த இன்ச்சு டேப் அளவுக்கு நேராக அந்த பீடெலாம் வச்சு பார்த்தோன்னா அதுவும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி வளையல் உள்ளேயும் வச்சு பார்க்கலாம், இன்ச்சு டேப்பாலும் வைக்கலாம். அந்த பீடோட சைஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும், நம்ம பார்த்து பண்ணணும். இப்போ ஃபுல்லாக கோர்த்துட்டு இந்த எலாஸ்டிக் அதுக்கடுத்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் முடிச்சு போட்டுட்டு ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுட்டு நல்லா பிடிச்சி இழுக்கணும். இழுத்துட்டு 2ஆக கிராஸாக வைக்கணும். கிராஸாக வச்சுட்டு ஒரு தடவை உள்ளே எடுத்துகிறோமா ஒரு பக்கம், திருப்பி இன்னொரு தடவையும் அதே பக்கம் திருப்பி உள்ளே வெளியே இருந்து உள்ளே விட்டு எடுத்து நல்லா டைட் கொடுக்கணும். டைட் கொடுக்காட்டி நம்ம லைட்டாக அப்படி இழுத்தனேவும் பிரிஞ்சு வந்துடும். இந்த நாட்டு மட்டும் நல்லா போடாட்டி அந்த பிரேஸ்லெட்டோட அப்படியே வேகமாக அந்து போகும். நம்ம 2-3 டைம் யூஸ் பண்ணும்போதேவும் அது அப்படியே வெளியே வந்துடும். அதனால் 2 தடவை இதேமாரி கிராஸாக வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி 4 இதாக லேயர் மாதிரி வரும். அது நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இழுக்கணும். எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அவ்வளோதுக்கு நல்லது. இப்போ பிடிச்சி இழுத்தாலும் அது கழண்டு வரலைங்களா பாருங்களேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா புஷ் பண்ணி அதை நல்லா இழுக்கணும். இழுத்துட்டு இங்கே பாருங்கள், இழுக்கும்போது அது கழண்டு வரவே இல்லை, அந்த லூஸ் ஆகவே இல்லைங்க பாருங்கள். இப்போ கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கலாம், கட்ரு வச்சு கட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் கொடுத்துட்டு கட்ரு வச்சு கட் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து எல்லா கம்முமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ பீடுக்குன்ட்டு இப்போ ஸ்டோனுக்கெலாம் யூஸ் பண்ணுறது வந்து B7000 அந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். B7000 க்ளூ எடுத்துட்டு அந்த 2 பீடு இருக்குங்கள, அந்த முடிச்சு போட்ட பீடுக்கு லைட்டாக கொஞ்சம் விட்டு அந்த 2 பக்கமே அந்த பிசுறு போகிற மாதிரி உள்ளே நம்ம வெளியே தெரியாமல் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். 2 பக்கமே நல்லா உள்ளே விட்டு அப்படியே அந்த கம்மோடு ஒட்டிட்டோன்னா கொஞ்ச நேரம் காய்கிறதுக்கு நேரம் எடுக்கும். அப்படியே நம்ம வச்சிடணும், நல்லா செட் ஆகிக்கிறோம். அந்த 2 பீடுக்குள்ளேயும் தள்ளி விட்டுறணும், அவ்வளோதான். இந்த பிரேஸ்லெட் வந்து இது பேசிக்கானது. இப்போ நேம் வச்சு செஞ்சுருக்கோம். அடுத்து வந்து ஜம்ரிங்ஸ் வச்சும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் கையில் போட்டு பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதேமாரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிறிஸ்டல் வச்சும்